தன்னுடைய கருத்துக்களையும் அவருடனான தன்னுடைய அனுபவங்களையும் பகிர்ந்திருந்தார். தாயகத்திலே அதிகாலை வேளை இருந்த போதிலும் இணைந்து கொண்டு நேரடியாக அந்த கருத்துக்களை வழங்கிய அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ரவி பொன்னுத்துரை அவர்கள் பற்றி பேசுகின்ற போது அவருடைய போராட்டம், அவருடைய வாழ்வியல் குறித்து எந்த அளவு பேசப்படுகிறதோ, குறிப்பாக அவருடைய வாழ்வின் இறுதி வருடங்கள் குறித்து பேசுகின்ற போது சுற்றுச்சூழல், அதற்கான ஆய்வு, அதற்கான அவருடைய பயணம், அது குறித்த தன்னுடைய கல்வி என்று பல்வேறு விடயங்கள் பலராலும் குறிப்பிடப்படுகிறது. அந்த சுற்றுச்சூழல் குறித்த ஆய்வு நோக்கிய அவருடைய மாற்றம் அவருடைய இறுதி நாட்களில் பெருமளவிலே வரையறுத்தது. ஆர்வமுள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் அது குறித்த பல்வேறு கருத்து பரிமாற்றங்களுக்கும் அது உதவியது. அந்த வகையிலே தான் ரவி பொன்னுத்துரை அவர்கள் கொடுத்த அடுத்த கருத்தாளருடைய பங்களிப்பும் அவருடைய ரவி பொன்னுத்துரை அவர்களுடனான அவருடைய தொடர்பும் தன்னுடைய கருத்துக்களும் அமைய இருக்கின்றன. நவஜீவன் ஆனந்தராஜ் ரவி பொன்னுத்துரை அவர்களுடனான தன்னுடைய தொடர்பு மற்றும் அவர் குறித்த தன்னுடைய நினைவு பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். பத்து வருடமாக அவரோட நான் பழகினேன். ஃபஸ்ட் டைமாக அவரை நான் காணிப்பேன் ஒரு 2013 நினைக்கிறேன். முதல்ல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணது இபிஆரில் போகிறாங்க. அந்த பேர் எனக்கு ஒரு புதினமான பேர். நான் வளர்ந்த ஊரில் இருந்து வந்து பார்க்க அவர் வித்தியாசமான எனக்கு ஒரு ஒவ்வாத அமைப்பாக அந்த நேரம் இருந்தது. அப்போ அவர்கிட்ட பேரை வந்து செல்ஃபோனில் வந்து இபிஆரில் கண்டு பதிவு செய்தார். இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு 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 நெருங்கிய நண்பராகவே இருந்த நம்மளுடைய உறவு வந்து வளர்ந்து கொண்டுதான் போனது. நிறைய அரசியல் ரீதியாக ஆரம்பித்த கலைஞர்களும் நான் சிறுவயதிலிருந்து வளர்ந்த என கருத்துக்கள் இருந்து சில மாற்றங்களை இலகமாக கொண்டு வந்த முதலாவது நிலையாக அவர் பார்த்தார். வளர்ந்த சூழல் வரை அவர் வளர்ந்த சூழல் வரை அப்புறம் ஒரு 10 வயசு கருத்து இருக்கும். நான் அவர்களால் நிறைய தேர்தல்கள் எங்கள் அரசியல் கருத்துக்களை எடுத்து கொண்டு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. முக்கியமான அவர்கள் நான் பார்க்குறேன். இன்றைக்கு அந்த பேரை அப்படியே மாற்ற முடியாது. என்ன ரவி ஒரு காமன் நேம், பட் ஈபிஆர்எம் என்ற பேர் ஃபோனில் இருக்கிற ஒரே ஒரு நேம் வந்து இருக்கு. அதுக்கு பிறகு எந்த செயற்பாடுகளுக்கும் கடுமையான ஒரு ஆதரவை பூஸ்ட் கொடுக்கக்கூடிய மன சக்தியை கொடுக்கக்கூடியதாக இல்லை. நான் இலங்கையில் போய் 2014 செய்த மலேக ப்ராஜெக்டை வந்து பெருசாக பாராட்டினார். அது தங்களோட அஜெண்டாவில் இருக்கிறவங்க நீங்கள் செய்தி காட்டிருக்கேன் பாராட்டினேன். போக் நான் ஒரு 100 days 10,000 steps போக் என்று வந்துட்டு எவ்ரிடே ஒரு சமூக செயற்பாட்டாளர் வந்து 10,000 ஸ்டெப்பை வந்து 12 மணிக்கு எனக்கு வாட்ஸ்அப் பேசுறது சும்மா ஏழுமான விஷயம் இல்லை. 250-300 பேர் ட்ரை பண்ணாலும் அது எல்லாரும் அப்படி ஒழுக்கமாக 100 days செய்கிறார் என்பது மிக கடினமானது. எனக்காகவோ தனக்கு எழுத்துக்காக செய்தால் நான் பார்க்கல. நான் சொல்கிறப்ப நான் செய்ததான் நான் பார்த்தேன். அவரை எனக்கு நல்லா தெரியும். மரணம் கூட எவ்வளவு கூட நான் அணுக வேண்டிய காரணம், இப்போ சாதாரண வீடுகளில் இருக்கிற பொறுப்புள்ளவர்கள் இறந்ததுமே நாங்கள் பார்த்துருக்கோம். சமூக பொறுப்புள்ளவர்கள் செல்லடிப்பட்டு விமானம் தூக்கு பார்த்து எல்லாம் சூடுபட்டு இருந்ததை பார்த்துருக்கோம். நான் இதே இயற்கை தூக்கி கொண்டு போனதை நான் கிட்ட உள்ளதை நான் பார்த்தேன். அப்போ இப்போ எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அப்போ சமூக பொறுப்புள்ளவனுக்கு 2 பிள்ளை இருக்கும், அதைத்தான் பார்க்கணும்னு பிரச்சனை இருக்கும். சாரி, வீட்டு குடும்பஸ்தர். ஆனால் அவர் சமூகவாதி வந்து அந்த ஒரு சோஷியல் லீடர் வந்து நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி கொண்டு போய் இடையில் போனால் அடுத்த கட்டம் யார் அதை கொண்டு போகிறது பிரச்சனை. முதல்ல அந்த பயத்தை வந்து அதையும் நான் வந்து ஜனவரி 25 ஏற்படுத்தினேன். 24 அவரோட ஸ்பெஷலி அவரோட கடந்த 4 வருடமாக அந்த சமருக்கு அவரோட போய் இந்த நேட்டிவ் பிளான்ஸை பாதுகாக்கிறதாண்டி பல்வேறு குடியிருந்த பிளான்ட் வந்து நாங்கள் பிடுங்கிறதுக்கு போனாங்க.
ஒவ்வொரு சந்தையும் போகிறேன் 8 மணிக்கு வர சொல்லுவேன். நான் பிக்கரிங் இருக்குன்னா வர சொல்கிறது இங்கே பென்ஸ்மியாரன் மெக்கோ நிறைய பேருக்கு சொல்லுவார், ஒரு வரமாட்டேன். 2-3 பேர் தான் வேறு தொடர்ந்து அது ஒரு 2 hours ஒரு நான் அவருடைய சண்டே வந்து கொடுங்குறது சும்மா ஈஸிப்பட்ட வேலை இல்லை. இங்கே வந்து மனிதர்களை காக்கிறதுக்கே குழந்தை அவருக்கு ஒருத்தர் கொடுக்குறது எந்த வாய்ப்பு பேசுவாங்க. சண்டே பிள்ளைகளை படிக்கணும் போகாமல் இந்த டியூஷனுக்கு விடாமல் நீங்கள் அங்கே அவரோட போகிறாங்க. இப்போ நான் அதை ஒரே ஒரு ஆற்றப்படுத்தினா நான் அவர் சொல்கிறது, இங்கே மனிதர்களை காக்கிறதுக்கே வாலண்டியர்ஸ் இல்லை, அவர் வந்து பிளான்ல பாதுகாக்கிறதுக்காண்டி வாலண்டியர்ஸை கனடாவில் கொடுக்குறது சம்திங் என்ன விட மேலே தான் நடந்துட்டு ஒரு நாளைக்கு அதை கொடுக்குறோம்ட்டு ஒரு 3 month வந்து ஒவ்வொரு இயருக்கும் அதை கொடுக்கணும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த சரியான டிவிக்கு அதை கொடுக்குறது. நான் தான் பாதிக்கு பிளான் போடுங்கள் அது போடுங்கள். அப்போ அதை முடிச்சுட்டு தான் அடுத்த ஃபேமிலியை போடுறது. அப்போ ஃபியூ பீப்புள் வந்து ரெண்டமாக மாறிக்கொண்டு இருப்பாங்க வெரி ஃபேமிலியில். அது எல்லாரையும் அவர் அது ஒரு இன்னொருத்தோட வரவழைச்சு அந்த 2-3 hours வந்து அவர் எல்லா கதையுமே கதைப்பார். அரசியலிருந்து, குடும்பத்திலேருந்து, மனைவியை பற்றி, பிள்ளையை பற்றி. எங்களுக்கு அவருக்கு இந்த முகம் எல்லாம் தெரியாது, பட் அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கு. அது அப்படி சின்ன சின்ன விஷயங்களாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அண்ணா சொன்ன மாதிரி ஒரு இலக்கிய பேச்சாளர் மேலே அதை பதிவு செய்வதற்கு தொடர்ச்சியாக என்னோட அந்த 13 வருடங்கள் வந்து ஒரு நிறைய ஒரு மாற்று எந்த கருத்திலிருந்து மாற்று கருத்துள்ள ஆள் வந்து இந்த மாற்ற முயற்சித்து நிறைய சமூகமாக என்னை ஊக்கப்படுத்தி ஆர்வமாக பயணிக்கிறது. எஸ்பெஷலி இந்த வோக் அண்ட் இந்த நேட்டிவ் பிளான்ஸ் பாதுகாக்கிறது, இயற்கை ஆர்வலர்கள் அண்ட் ஃபோட்டோகிராஃபி, இந்த சின்ன சின்ன விலங்குகள், இந்த பறவைகள், இந்த ஊடகங்கள், கூடங்கள், அது இந்த ஒவ்வொரு துடிப்புகளையும் ஒரு ரசனையாமையும் அந்த சோஷியல் மீடியாவில் கொண்டு வருகிறது. ஆனால் நாங்கள் ரசிக்கிறோம் போது நீங்களாம் ரசிக்கிறீங்க போது பார்க்காமல் நான் கதை கேட்க பார்த்து கேட்கறது எல்லாம் சின்ன சின்ன விஷயம். அது எப்படி ஒரு நல்ல இழப்பன் அது நாங்கள் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு 2 மாதமாக கடந்து வந்திருக்கோம். நன்றி. என்ன இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு இருந்தால் ஃபஸ்ட் டைம் ஒரு மரணம் நடந்தோடனே யாரோடையாவது கதைக்கோணும் என்று தோன்றினது. பப்ளிக்கில் மைக் எடுத்தாவது அதை பற்றி கதைக்கோணும் என்று தோன்றினால இது ஒரு முக்கியமான இந்திய நாளாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோங்க.